ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு ஜெய் லவ்லி ஃபேமிலி. நம்மளோட சேனல் பார்க்குறவங்க எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லேடிஸ் நைட்டு வீட்டில் தூங்க போகும்போது கிச்சனை எந்த அளவுக்கு நீட்டாக வச்சுருக்கோமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்போட ஆரோக்கியமே கிச்சனை பொறுத்து தான் இருக்குது. கிச்சன் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கோ அந்தளவுக்கு நம்மளோட உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றதான். அதனால் எப்பயுமே சமையல் அறையை சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தானே. இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ ஆரோ வாட்டர் இதெல்லாம் வந்துருச்சு இல்லையா. நம்ம பாக்ஸ்லேயே தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சு அதையே பிடிச்சி நிறைய யூஸ் பண்ணிக்கிறோம். என்ன தான் அந்த மாதிரி இருந்தாலும் வீட்டில் ஒரு பானையில் தண்ணி பிடிச்சி நிறவு கூட தண்ணியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறவு கூட தண்ணியாக இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் லட்சுமி நிறைஞ்சிருப்பாங்க அப்படின்றதான். இப்போ ஒரு வீடே புதுசாக பால் காய்ச்சுறாங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு நிறவு கூட தண்ணி தான் வீட்டுக்கு கொண்டு போவாங்க. ஏன் அப்படின்னா மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகணும் அப்படின்றதான் ஒரு ஐதீகம். அதனால் எப்பயுமே கிச்சனில் கவுண்டர் டாப்பில் ஒரு பானையிலையோ இல்லை ஒரு சின்ன சட்டியிலையோ தண்ணி பிடிச்சி நிறைஞ்சிருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. என்ன தான் ஆரோ வாட்டர் பாக்ஸில் இருந்தாலும் கிச்சன் கவுண்டர் டாப்பில் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் அன்னபூரணி தாயாரோட சிலை படம் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா தாராளமாக கிச்சனில் வச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம். காலையில் எந்திரிச்சு வந்தோடனே அன்னபூரணி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிவிட்டு நம்மளோட வேலைகளை ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி கல் உப்பு பார்த்திங்க அப்படின்னா ஜாடியில் எப்பயுமே நிறைஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கல் உப்பெல்லாம் குறையவே கூடாது. அதாவது தொடச்சி போடுற அளவுக்கு வச்சுக்காதீங்க. எப்பயுமே கல் உப்பெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தீர்ந்த உடனே ஜாடியில் எடுத்து கொட்டிக்கோங்க. அதே மாதிரி கல் உப்பையும் எண்ணெய் ஜாடியும் பக்கத்தில் வைக்கக்கூடாது. கல் உப்பை எப்பயுமே ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அந்த கவுண்டர் டாப்லேயே அந்த ஓரத்தில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நான் நிறையா வீடியோஸில் நான் சொல்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி எப்பயுமே சிங்கில் பாத்திரம் இல்லாமல் அதை வாஷ் பண்ணி வச்சுட்டு தூங்க போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எச்சி பாத்திரத்தை சிங்க் நிறைய போட்டுட்டு பாத்திரம்லாம் நிறைய சிங்க் நிறைய பாத்திரத்தை போட்டுட்டு தூங்க போயிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சனில் ஸ்மெல்லு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது நம்ம வீட்டில் நைட்டு லட்சுமி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்மெல்லு இருந்தது அப்படின்னா எந்த ஒரு தெய்வமே நம்ம வீட்டில் குடி இருக்காது. அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். எந்த அளவுக்கு நம்ம கிச்சனை நீட்டாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம வீட்டில் செல்வம் சேரும். அதனால் எப்பயுமே நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி சிங்கில் பாத்திரம்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு சிங்கையும் நல்லா கழுவிட்டு லிக்யூடு ஏதாவது இருந்தது அப்படின்னா அதில் ஊற்றி விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். அதே மாதிரி எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதையும் நம்ம நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம லேடிஸ் எனி டைம் கிச்சனில் தானே இருக்கோம். அதனால் எப்பயுமே அதை எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம மைண்டும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ரிலீஃபாக இருக்கும். நம்ம கிச்சனை பார்க்கும்போதே நம்மளுக்கு வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை வரும். அதே மாதிரி டைனிங் டேபிளையுமே பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு தூங்க போகும்போது அந்த இடத்துல என்ன இருக்கணுமோ அந்த பொருளை மட்டும் நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போவேன். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, வேஸ்ட்டெல்லாம் இருக்கும், சாப்பாடு குழம்பு இதெல்லாம் வேஸ்ட்டு இருந்தது அப்படின்னா அதை அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி பூச்சி இதெல்லாம் மொச்சிட்ருக்கும். அந்த மாதிரியெல்லாம் மொச்சது அப்படின்னா அதெல்லாம் ஒரு கிருமி நாசினி தான். அதனால் நம்ம உடம்பு பாதிப்பாகும். அதனால் உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா அதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் வேஸ்ட்டெல்லாம் தனியாக ஊற்றி மூடி வச்சுட்டு நீட்டாக எந்த அளவுக்கு கிச்சனை ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் லட்சுமி தாயார் வாசம் செய்வாங்க. அதுதான் நான் சொல்ல வர்றது. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு கஷ்டமாக தான் இருக்கும். அதை ரெகுலராக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம விடாமல் அதை செஞ்சுருவோம். ஒரு சில நாள் நம்மளுக்கு முடியலைன்னா ஓகே பரவாயில்ல விட்டுறலாம். எப்பயுமே நம்மளுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. முடியாத அன்னைக்கு ஓகே பரவாயில்ல விட்டுறலாம். நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக கிச்சனை தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீட்டாக சுத்தமாக வச்சுட்டு போனோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் சொல்ல வரேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் நிறையா பதிவு வந்து உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கேன். கிச்சன் வீடியோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பதிவு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நான் பூஜை ரூம் வீடியோ இதெல்லாம் வந்து நான் நிறையாவே கொடுத்துருக்கேன். பாருங்கள், உங்களோட சப்போர்ட் வந்து நம்மளுக்கு எப்பயுமே வேணும் இல்லையா? அதுக்காக தான் நான் சொல்ல வரேன். நைட்டு வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி என்னோடய கிச்சனை வந்து இந்த மாதிரி தான் நான் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் நான் எப்பயுமே போவேன். எனக்கு அதுதான் ரொம்பவே பிடிக்கும். அப்போ தான் காலையில் வந்து வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், ரிலீஃபாக இருக்கும். இதுதான் என்னோடய கிச்சன் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி எனக்கு இந்த கிச்சனில் ரொம்ப பிடிச்சது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போட்டிருக்கேன் இல்லையா இந்த ஸ்க்ரீனு, அது ரொம்பவே லுக்காக இருக்கும், பார்க்குறதுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன். ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தான் என்னோடய கிச்சனில் நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். லேடீஸ் வந்து அதிகமாக இருக்கிறது கிச்சன் தான். அதனால் பார்த்தீங்க, நம்ம வீடு எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்றத கிச்சனை வச்சே நம்ம வந்து சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீட்டில் வந்து தண்ணி பானை, தண்ணி குடம் இல்லை ஒரு சின்ன பாத்திரத்தில் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.